கோல கதிரவன் மேலை கடலில் குளித்திடும் வேளையிலே வண்ணம் குழைத்திடும் மாலையிலே கோலாகலமும் கொண்டாட்டமும் மிக்க புகார் துறைமுகத்தில் மக்கள் புகார் தனியிடத்தில் தின்னம் திக்கு தொம் கத்தும் தொம் தக தொம் தொம் திட தக தோ தின்னம் திக்கு தொம் கத்தும் தொம் தக தொம் தொம் திட தக தோ தின்னம் மற்ற பாழ்வெளியில் அங்கு எல்லாம் மறைந்த சூனியத்தில் எந்த சலனமும் இல்லை. தென்னாடுடைய சிவனே போற்றி. எல்லாம் மூல சக்தி, எதுவும் அதன் திருவிளையாடல். கொல்லி பாவையும் அதுதான், குமர கடவுளும் அதுதான். எங்கும் சக்தி, எதிலும் சக்தி, ஒன்றே சக்தி என்பதே சூத்திரம். இல்லாத ஒன்றிற்கு இத்தனை பெயர்களா? உமது முதல் சூத்திரத்தை நான் ஒப்புக்கொண்டால் தானே அதுதான் கடவுள் நிச்சயம் என்பது. ஒவ்வொரு மனிதருக்கும் ஒவ்வொரு தத்துவம், அவரவர் மனதிற்கு அவரவர் தத்துவம். கிரேக்கத்தில் உள்ள கிறுக்கர்கள் போல இங்கேயும் உண்டு சில பைத்தியங்கள். அங்கே ஜூபிட்டர், இங்கே கந்தன், அங்கே போதும் போதும், புராணத்தை தொடங்கி விடாதீர். நான் புத்தியற்ற பேதை அல்ல, மறந்து விடாதீர். தத்துவம் எனக்கு தேவையில்லை. எழில் தையல் ஒருத்தி போடும் ஐயா, அல்லது புத்தம் புதிய மதுக்கிண்ணம் தரும் போதைதான் எனக்கு சொர்க்கம் ஐயா. சரி சரி, இது பற்றி இனிமேல் விவாதம் வேண்டாம். அங்காடிக்கு நான் செல்கின்றேன், உடன் வர விருப்பமுண்டா? பதில் சொல். அங்காடி தெருவுக்கா அடியேனும் வருவேன், அங்கேதான் இருக்கின்றான் என் ஆத்மார்த்த கலைஞன். சிற்பி வருகின்றான், சிருஷ்டிகர்த்தா வருகின்றான், உலோகத்தில் உயிர் கொடுக்கும் கலைஞன் வருகின்றான், உருக வைத்து எழிற்படைக்கும் பிரம்மன் வருகின்றான், உருக வைத்து எழிற்படைக்கும் பிரம்மன் வருகின்றான். சிற்பி வருகின்றான், சிற்பி வருகின்றான். வெண்கலத்தில் நான் படித்த கவிதையை காணவா? வா பைலாக்ஸ் வா. பல்லெல்லாம் பகலெல்லாம் அன்றாடம் நான் செய்த ஆனந்த மாதவத்தின் அதிசயம் காணவா? சாத்தா, இந்த சாமியை முன்பு நீயும் பார்த்ததில்லையோ? நீ பழகியதில்லையோ? தத்துவ சரக்கை தர்க்க தராசிலில் வித்தகமாக விற்க பார்ப்பவர் பார்த்ததில்லையோ? என்ன சிற்ப கலைஞன் நீயுமாவும் சிரம் தாழ்த்துதல் நியாயமா? சிற்ப கலைஞன் நீயுமாவும் சிரம் தாழ்த்துதல் நியாயமா? அற்பக்காரியம் செய்கிறாய், அடிபணிந்து வீழ்கிறாய். பைலாக்ஸ், நம்புவோரை பரிகசித்து நகைப்பது முறையில்லை, அது நாகரீக செயலில்லை. அதற்குத்தான் நான் பிறந்திருக்கிறேன், எனது வேலை அதப்பா. ஆனாலும் உன்னை போல் அற்புத படைப்பாளி பிறந்தாள் வீழ சகிப்பேனோ? சர்வம் எனதடக்கம் நானே என்னும் கர்வம் ஒன்றேதான் கலையின் அடையாளம். ஏதேனும் புதிய படைப்புகள் செய்தாயா நண்பா? பைலாக்ஸ், ஆஹா, என்னென்பேன் என்னென்பேன், பறக்கிறேன்
நான் இன்று பரவசத்தின் உச்சத்தில். உலகத்தில் நான் பிறந்தது ஏன் என்ற கேள்விக்கு விடை கண்டுவிட்டேன். எத்தனையோ ராத்திரிகள், எத்தனையோ நண்பகல்கள், எத்தனையோ ஆண்டுகள் நான் கழித்தேன். இரு இமை மூடாதிரவு பகல் விழித்தேன். இங்கும் அங்கும் சலிக்காமல் அலைந்தேன். அழகு எங்கே என்றன் விழியால் அளந்தேன். கூத்தாடும் சிலைக்கு உயிர் கொண்டு வர வேண்டும் என ஒவ்வொன்றின் அழகிலும் ஒன்றெடுத்தேன். அதை ஒன்றாய் ஓரிடத்தே தொடுத்தேன். அதை ஒன்றாய் ஓரிடத்தே தொடுத்தேன். என் கலைக்காய் நான் இருந்த தவம் இது. இளவேனில் பருவம் ஒன்றில் என் 20 வயதினிலே வளநகர் மதுரைக்கு நான் சென்றிருந்தேன். அந்த பாண்டிய நாட்டினிலே கொல்லிப்பாவை சந்நிதியில் மரவல் நிகழ்த்திய கூத்தினிலே வதனத்தில் தோன்றும் பெருசிரிப்பு அது ஒரு மலையத்து நடிகையின் பரிசளிப்பு. எல்லாமும் இயற்றி முடித்து திருத்திய பின் முகத்தில் சாந்தி கொண்டு வரும் முயற்சியில் ஈடுபட்டேன். அந்த கணத்தினிலே அவள் அழகிய முகத்தினிலே ததும்பிய சாந்தியினை மனம் பதித்துக் கொண்டேன். 10 வருடம் முன்னே நீல பர்வதத்து கொடுங்கோலன் வெட்டப்பட்டானே, அந்த வேளையில் நான் அங்கிருந்தேன். தலை தனியாய் உருளுகையில், அவன் இடை வளைந்து துவளுகையில் கலையழகை நான் கண்டேன். அதை சிலை அழகில் சேர்த்து விட்டேன். எங்கோ மறைபொருளாய் ஒரு சக்தி இருப்பதை உணர்ந்து கொண்டேன். ஆம் ஆம், மறைபொருளாய் ஒரு சக்தி, அது மறைந்திருப்பது உனக்குள் தான். தீபம் எடுத்து வாருங்கள், திரை விலகட்டும். குனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயே குமிழியம் காக்கும் ஐயன் முகமீது நீரின் ஸ்வரூபம். தரிததா தக்கத்தி குக்கடதக தருகிடதும், தக்கத்தி குக்கடதக தருகிடதும், தரிததா தனததா ஜனுததா தக்கத்தி குக்கடதக தருகிடதும், தக்கத்தி குக்கடதக தருகிடதும், தக்கத்தி குக்கடதக தருகிடதும். அகார உகார மகார உருவம் அகோர வதனம் அக்னி வடிவம். திம் தீம் தும் தும் தம் தம் தக்கச்சம் ததிங்கிண்ணத்தும், தக்கச்சம் ததிங்கிண்ணத்தும், தத்தித்தாதஜம் தித்தாதஜம் தாதஜம் தஜம் ததிங்கிண்ணத்தும், தத்தித்தாதஜம் தித்தாதஜம் தாதஜம் தஜம் ததிங்கிண்ணத்தும், ததிங்கிண்ணத்தும், தத்தித்தாதஜம் தித்தாதஜம் தாதஜம் தஜம் தீங்கிணத்தும் தீங்கிணத்தும் தீங்கிணத்தும். கமருக ஒல்லி அதிர முயலகன் நீ நிலை தாண்டவ நடம் புரி. கமருக ஒலி அதிர முயலகன் நீ நிலை தாண்டவ நடம் புரியும் கனக சபாபதி சரணம் சரணம் சரண சிவாய நம சிவாய ஹர ஹர சிவாய ஹர ஹர நம சிவாய. கிட்டத்தும் தத்தி கிட்டத்தும் தத்தி கிட்டத்தும். கலைஞனே, நீ காலத்தை வென்றாய். இந்த படைப்பை இனி என்ன செய்ய உத்தேசம்? இதென்ன கேள்வி? வேறென்ன செய்வது? வேந்தனின் கோவிலுக்குத்தான் கும்பாபிஷேகம் செய்து அந்த கோவிலில் நிறுவிடுவோம். என்னது, கோவிலுக்கா? அபத்தம் செய்யாதே சாத்தா,
கோவில் என்னும் கல்லறைக்கு கோல சிலையை அனுப்பாதே, தேடல் கொண்ட நெஞ்சங்களுக்கு நடுவே நிறுத்தி வை. நாடும் பொழுதும் கலையை ரசிக்க வாசல் திறந்து வை. அபத்தம் செய்யாதே, அதற்கு பதிலாய் அரசனின் அந்தப்புற சிலைகளுடன் நிறுத்தி வை, அல்லது உடைத்து குன்றின் மேல் எரிந்து விடு. பைலாஸ், நீ பித்து நிலையடைந்து எதிலும் பிழைகள் காணுகிறாய். வரட்டு தத்துவ பார்வையினால் எதையும் தவறென்று சொல்கிறாய். சிற்பியே, அரசன் கோரிக்கைதான் சரி. இனி ஜைனர்களும் தலை தூக்க மாட்டார்கள் அல்லவா? பைலாக்ஸ், இங்கே கலை கடவுளுக்காக. மூடர்களே, மதிகேடர்களே, உங்கள் முன்னால் நிற்கவே கூசுகிறேன். காதிரண்டும் அற்ற செவிடரிடம் நான் காவியம் எடுத்து பேசுகிறேன். மதவெறியே தங்கள் முகவரியாய் கொண்ட மனிதரோடு இனி சகவாசம். ஆர்ப்பரிக்கும் மதாலை கடலின் அடி ஆழத்தில் காண்பேன் சந்தோஷம். நான் வருகிறேன். நாடெங்கும் கொண்டாட்டம், நகரெங்கும் உற்சாகம், வீடெங்கும் சந்தோஷம், வீதி எங்கும் களியாட்டேஷம். சிற்பியின் படைப்பு, அவன் ஜீவனின் துடிப்பு கோவிலில் குடிகொண்டது. அரன் அருகன் நீலகண்டன் கபாலத்தொடையன் கூத்தன் என் ஐயன். கவின் மிகு கலை படைப்பே, கால கனவின் உயிர் துடிப்பே, புவியில் ஓர் அற்புதமே, எனது பூரண லட்சியமே. இகலோக பதத்தை தா இறைவா, பரலோக பதத்தை தா. மோட்சம் வேண்டும், மோட்சம் வேண்டும், எனக்கு மோட்சம், 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 மோட்சம். எனக்கு மோட்சம், எனக்கு மோட்சம், எனக்கு மோட்சம், எனக்கு மோட்சம், எனக்கு மோட்சம், 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 மோட்சம். ஐயோ, எனக்கு மோட்சம், எனக்கு மோட்சம், எனக்கு மோட்சம். ஐயோ ஐயோ ஐயோ, தெரியாத துகளாகி தொலைவாகி போ, என் ரத்தத்தோடு சிதைந்து போ. நீ நான் படைத்த சிலையா? நீ நான் கண்ட கனவா? நீ நான் செய்த கலையா? நீ உயிரில்லா சிலை. பிரபஞ்ச தத்துவம் என்னானது? நடராஜ தத்துவம் என்னானது? அர்த்தமற்ற கூத்தானது. என் படைப்பு நீ அல்ல, என் உழைப்பு நீ அல்ல. மக்கள் வேண்டுவதெல்லாம் மோட்சம், பக்தர் தேடுவதெல்லாம் மோட்சம். சிலையின் ஆத்மா தொலைந்தது, எனதுள் ஆத்மா சிதைந்தது. எனக்கு
எனக்கு மோட்சம், எனக்கு மோட்சம், எனக்கு மோட்சம், எனக்கு மோட்சம், எனக்கு மோட்சம், எனக்கு மோட்சம், 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 மோட்சம். பைலாக்ஸ்! சி, என்ன பேய் கனவு!